குழந்தை உண்டான்னு சொன்னோன்னே தண்ணி குறவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தாய்க்கு. ஓ! அப்போ தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னா குழந்தைக்கு வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படியே போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை இதாயிரும் ம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாணம் பண்ணும்போதே வந்து கலப்பு திருமணம், அதாவது என் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டினு, நான் இந்து. நான் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டம். ம். அப்போ பழங்கள் கொடுக்கறதுக்கு சத்துள்ள ஆகாரம் கொடுக்கும்போது எனக்கு கிடையாது. ஒவ்வொரு தோட்டத்துலையும் போய் திருடி தான் கொண்டு எடுத்து வந்து கொடுப்பேன். நுங்கு, சக்கப்பழம், கொய்யாப்பழம், சப்போட்டா பழம் ஒவ்வொரு தோட்டத்தில் போய் திருடி தான் எடுத்து வந்து கொடுப்பேன். ஓகே. ஆனால் என் ஒய்ஃபுக்கு அது தெரியாது. சரி, நீங்க திருடி எடுத்து வந்து குடுக்குறீங்க, அவங்களுக்கு தெரியாது. திருடிட்டு வரேன்னு சொல்லி தெரியாது. வேற வந்து குழந்தை வந்து 8வது மாதத்துலேயே பிறந்துட்டாங்க. பிறந்து வெளியே வருது. வெளியே வரும்போது ஆணும் பெண்ணு அப்படின்னு சொல்லி தாராங்க. அந்த குழந்தைய வாங்க ஆள் கிடையாது. குழந்தை வாங்க வேற பக்கத்தில் ஒரு வேலைக்காரி கூப்பிட்டு தான் நான் குழந்தைய வாங்க வச்சேன். தூய்மை பணியாளர்கள் வந்து குடுக்குறாங்க உங்களுக்கு. ஆமாம், தூய்மை அவங்க தான் வந்து அவங்க இன்னொரு குழந்தைய வாங்குறாங்க. ஆ. குழந்தைய வாங்கிட்டு கையில் ஒரு 2 செகண்ட் தான் ம். தந்துட்டு உடனே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா நாள் பிறக்காமல் இருந்தால் அந்த குழந்தைய வாங்க கூட எங்களுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஏன்னா நான் இந்த மதம் மாதிரி கல்யாணம் பண்ணனால எங்கள் வீட்லேயும் வரல, அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல. ம். அது பிறகு ஒரு வாரம் கழித்து தான் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லோரும் பார்க்க வந்தாங்க. வெயிட் வந்து 1,400 தான். குழந்தை பிறந்தோன்னா தாயிட்ட இருந்து பால் கிடையாது. பால் வந்து ஒரு 1.5 மாதம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கு பிறகுமே தாய்க்கு வந்து நிறைய இயற்கையான பொருட்கள், சத்துள்ள பொருட்கள் திருடி கொண்டு கொடுக்குறேன் அப்பவும். மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், ஒரு வாரத்துக்கு வந்து 800 மாவு டீன் மட்டுமே வாங்கணும், பால் டீன். தாய்ப்பால் கம்மினாலும் வாங்கி ஆமாம், அப்படி தாய்ப்பால் கொடுத்த பிறகும் கொடுத்தா தான் சமாளிக்க முடியும். ம். இல்லை குழந்தை இது பண்ண முடியாது. திருடினா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறதுல என்ன, எங்கள் ஊர் கன்னியாகுமரி. ஆ. அதனால் அங்கே வந்து தோட்டங்கள் இருக்கும்ல, வரவழி வழியில் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு கொண்டு செய்து கொடுப்பேன். உங்க மனைவிக்கு கன்சீவா இருக்க டைம்ல சத்துணவுக்காக திருடி கொண்டாந்தா நீங்க அதான் பணம் தெரியாது. கொடுத்தது உங்க மனைவிக்கு குழந்தைக்கு இது வரைக்கும் தெரியாது, தெரியாதா? தெரியாது, இன்னைக்கு தான் சொல்றீங்க. நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். பொதுவாவே நம்ம திருடுறத தப்புன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படி ஒரு மனிதர் நீங்க கடந்து வந்திருக்காங்க போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? அன்புள்ள அப்பா அப்பா